ஹலோ கைஸ், வெல்கம் டு தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிசைன் வந்து எப்படி பெட்டராக பண்ணலாம். ஓகே, நம்ம பண்ணுற மிஸ்டேக் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் டிசைன் எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி யாரோட லா பார்க்க போகிறோன்னா, ஜேக்கப் நெல்சன். ஓகேவா? அவரோட லா பற்றி பார்க்க போகிறோம். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு க்ரீன் யூஸ் பண்ணுறோன்னா, க்ரீன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரெட்டு யூஸ் பண்ணுறோன்னா எதுக்கு யூஸ் பண்ணணும், எல்லோ யூஸ் பண்ணுறோன்னா எதுக்கு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம், ஒரு கலர் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா? அது தெரிஞ்சால் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ப்ளூ யூஸ் பண்ணுறோன்னா, ப்ளூ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலுக்காக யூஸ் பண்ணுவோம், ஒரு ட்ரஸ்ட்டு அதுக்காக யூஸ் பண்ணுவோம். க்ரீன்னா சிக்னல் வந்து ஓகே, டன், அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஏன் யூஸ் பண்ணணும். செகண்ட் பார்த்திங்கன்னா மேட்சிங் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் தி ரியல் வேர்ல்டு. ஓகே, இப்போது மேட்சிங் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் தி ரியல் வேர்ல்டு. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபோனுக்கு டிசைன் பண்ணுறீங்க, ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க. ஓகேவா? அது நீங்கள் என்ன தான் யோசித்தாலும் உங்களுக்கு அதோட பெட்டராக இன்னொன்று கிடைக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் ஃபோன் இருக்கா, ஃபோனில் நீங்களே ஒரு அப்ளிகேஷன் பார்த்து அது ஓகே இந்த மாதிரி இருக்குது, அப்போ நம்ம இந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணலாம். ஓகே, தேர்டு யூசர் கண்ட்ரோல் அண்டு ஃப்ரீடம். யூசருக்கு நம்ம எப்போ ஒரு டிசைன் பண்ணாலும் யூசர்னால் அது வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியணும். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க தேடிட்டு இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ். இதுனா நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எண்டு வரைக்கும் அதே கலர் தான் யூஸ் பண்ணுறோமா, இடையில வந்து இப்போ ஒரு ஹெட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஹெட்ரு வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே, லாஸ்ட் வரை அதே ஹெட்ரு தான். அதே மாதிரி ஒரு ஃபூட்டர் யூஸ் பண்ணுறோன்னா லாஸ்ட் வரை அதே ஃபூட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எரர் ப்ரிவென்ஷன். ஓகே, நம்ம எதுக்கு இந்த எரர் பட்டன், ஓகே, இந்த டேஞ்சர் பட்டன்லாம் வைக்கிறோன்னா, அது வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ராங்காக மெசேஜ் போகுது, இல்லை ராங்காக ஏதாச்சும் போச்சுன்னா அதுக்காக தான் வைக்கணும். சும்மா நம்ம எல்லாத்துக்குமே அந்த மெசேஜ் அந்த சிம்பிள்லாம் வைக்கக்கூடாது. ஓகேவா? ரெக்கக்னிஷன் ரேதர் தென் தி ரீகால். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு ரெக்கக்னேஷன் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், சிம்பிளாக பண்ணக்கூடாது. ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு எஃபிஷியன்சி ஆஃப் யூஸ். ஓகே, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு டிசைன் பண்ணுறோன்னா அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ நம்ம பண்ணாலும் சரி, இப்போ அடுத்தவங்க பண்ணாலும் சரி, அது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஓகே, அப்புறம் ரொம்ப கலர் யூஸ் பண்ணாமல், ஓகே, ரொம்ப கலர் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக நம்ம பண்ணாலே போதும், இந்த டிசைன் வந்து நீட்டாக இருக்கும். ஹெல்ப் யூசர்ஸ் ரெக்கக்னைஸ், டயக்னைஸ் அண்டு ரிகவர் ஃப்ரம் எரர்ஸ். யூசருக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு எரர் மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அது ஏன் அனுப்புகிறோன்னு சொல்லி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக, ஹெல்ப் அண்ட் டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, இப்போ அது வந்து நம்ம போட்டு வைக்கணும். ஓகே, இப்போது ஹோம் பேஜ் கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜுக்கு போகுது. ஓகே, ஹோம் பேஜில் நம்ம ஒரு பட்டன் வைக்கிறோம், அந்த பட்டன் கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் போகுது. அது வந்து ஏன் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம், அது எந்த மாதிரி, இப்போ வந்து ட்ராப் டவுன் வச்சுட்டு அது போகணுமா, இல்லை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணால் போகுமா, அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? அடுத்து இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ண டிசைனு, அது காட்டுறேன். இப்போ பிளாட்ஃபார்ம் வரலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் யுவர் ஃபஸ்ட் நேம். இப்படி இருந்தால் பார்க்க எப்படி இருக்குது, வாட் இஸ் யுவர் ஃபஸ்ட் நேம், ஏதோ கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கா. வாட் இஸ் யுவர் இமெயில், இப்படி இருக்கக்கூடாது. ஓகே, பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு, இது வந்து ஒரு எக்ஸாம்லாம் நம்ம சின்ன வயசுல எழுதிருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கா. ப்ரிஃபர்டு மோட் ஆஃப் கான்டாக்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக, அதாவது நம்ம பெருசாக பண்ணணும்னு இல்லை. ஓகே, நம்ம வந்து நம்ம யூஸராக இருந்தால் இந்த ப்ரிஃபர்டு மோட் ஆஃப் கான்டாக்ட்னு வச்சா நமக்கு என்னன்னே தெரியாது. ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒரு இமெயில் அந்த மாதிரி வைக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த அலைன்மெண்ட்டே நமக்கு வந்து ஃபுல்லாக தப்பாக இருக்குது. கரெக்டாக சைனப் இங்கே வச்சுருக்காங்க, சைனப் இங்கே வச்சுருந்தாலும் அதோட டிசைன் வந்துட்டு ஒரு மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து சைனப் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டிசைனே வந்துட்டு
ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சென்டர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, அதனால் சைனப் வந்து இங்கே வைக்கணும். ஆனால் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு லென்த்தாக போதா, அப்போ வந்து இங்கே வச்சா ஓகே. இதுவே வந்துட்டு நம்ம இங்கே ஏதாவது கேப் இருக்குன்னா இது பார்த்தீங்கன்னா சென்டர் வந்தால் தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து இங்கே ரேடியோ பட்டன் கொடுத்துருக்கோம், ப்ரிஃபர்டு மோட் ஆஃப் கான்டாக்ட் அதில். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ரேடியோ பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஏதாச்சும் ஒன்று தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம ரேடியோ பட்டன் கொடுப்போம். ஓகே, ஏன்னா இங்கே வந்து நம்ம ஏதாவது ஒன்று தான் வந்து நம்ம கண்டிப்பாக தரணும், இமெயில் எஸ்எம்எஸ் போஸ்ட்டில், அதனால். ஓகேவா, அப்புறம் இது கலரும் வந்து இதுக்கும் மேட்ச் ஆகலை, ப்ளூக்கும் ஒயிட்டுக்கும். ஓகே, இன்னும் டார்க் ப்ளூவாக இருந்தால் மேட்ச் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நேவிகேஷன். ஓகே, நேவிகேஷன் வந்து வைக்கிறோன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்கணும். இதில் அந்த பட்டனே இல்லையா, இதில் வந்து பட்டன் இருக்குது. நேவிகேஷன் பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கான அந்த ஃபார்மு எல்லாம் வரணும். ஓகேவா, ஹோமு இந்த மாதிரி எல்லாமே வரணும். ஓகே, இந்த மாதிரி வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து பேசிக்கான மிஸ்டேக் பண்ணுறது. இதோட பெரிய மிஸ்டேக் எதுவும் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் கலர் வந்து நீங்கள் சிம்பிளாகவே யூஸ் பண்ணால் போதும். ஏதாச்சும் லோகோ அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கலர் கொடுக்கலாம், இல்லை நார்மலாக தான் பண்ணுறீங்கன்னா கலர் லைட்டாக கொடுத்தாலே போதும். ஓகேவா, இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.